அன்பிலேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருமாக இருந்தார் வாழ்த்துக்களையும் கூறியபடியே லண்டனில் நேரம் 8:15 15:5:25 சூப்பர். 5:5 நல்லா இருக்கு. 5:5 ஆகவே இன்றைய நாள் மட்டுமல்ல இனி வரும் காலங்களும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை இட்டு முதலில் சிந்தனை நேரம் தொகுப்போடு தமிழ் இருக்கா. தொடர்ந்து உடனடியாக நாங்கள் இளையவர்களின் படைப்புகள் பொறிச்சொல் இளையவர்களின் படைப்புகள் இருக்கின்றது. வாசிப்பரும்புரி அரும்பு. அதனைத் தொடர்ந்து சிவாஜினி அவர்களது தகவல் இருக்கின்றது. தொடர்ந்து கவிதை நேரத்தோடு இணைந்து கொள்ளலாம். பகுதி 1 இரா விஜயகுரி அவர்கள், தொடர்ந்து நகுலா சிவநாயன் அவர்கள் நினைக்கின்றேன். தொடர்ந்து மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போலவே 6 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்க. வணக்கம் மணி. முதலாவதாக உங்களுக்கு நன்றி கூறியபடி மும்மத சிந்தனை நேரம். இப்போது டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நச்சிந்தனையை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். மிக உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1843 பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமா இன்று திருகவை புனித இசிதோர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தன் உதரத்தில் மகனை தாங்கிய நம் அன்னையை இந்த வணக்கம் மாதம் முழுவதும் நாம் புகழ்ந்து பாடுவோம். இனிய உன்னாமம் மோதிடத்தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடத்தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பல வகை பாகும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே. பல வகை பாவும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. அன்பான தாயே, நமக்காக உமது திருமுக்குமாரன் மூலமாக பரலோக தந்தையிடம் பரிசித்து பேசிக் கொண்டிருக்கும் பரலோக அன்னையே, என்றென்றும் உமது பாத காணிக்கையிலே எங்களை, குஞ்சுகளை, குடும்பங்களை
இதிலே பாமுக உறவிலே பயணிக்கும் அனைத்து குடும்பங்களையும் இந்த உலகத்திலே துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள், விரக்திகள், நோய் நொடி பிணிப்பீடைகளினாலே வருந்தும் ஒவ்வொரு மகனையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம் தாயே. எல்லோருக்கும் நிறைவான ஆசிரியர் உமது திருமகன் மூலமாக பொழுந்தருளுவீராக. ஆமென். வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீர். எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரக்கத்தினால் பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 16 20 வரை. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியதாவது: உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஊழியன் தலைவனுக்கு மேற்பட்டவன் அல்ல, அப்போஸ்தலனும் தன்னை அனுப்பியவருக்கு மேற்பட்டவன் அல்ல. இதையெல்லாம் அறிந்து அதன்படி நடப்பீர்களாகி நீங்கள் பேறு பெற்றவர்கள். நான் சொல்வது உங்கள் எல்லோரையும் பற்றி அன்று. நான் தேர்ந்து கொண்டவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டும். அப்படி நிகழும் பொழுது நானே இருக்கின்றேன் என்று நீங்கள் விசுவசிக்கும் பொருட்டு நிகழ்வதற்கு முன்னதாக இப்பொழுதே உங்களுக்கு கூறுகின்றேன். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் அனுப்புகின்றவனை ஏற்றுக்கொள்ளுபவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றான். என்னை ஏற்றுக்கொள்பவனோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்றைய நற்சிந்தனையாக அன்பான உறவுகளே, இயேசு ஒவ்வொரு வார்த்தையையும் அறுதியிட்டு உறுதியிட்டு கூறும்போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, பிரெஞ்சிலே கூறுவார்கள் வெரித்தே ஒன் வெரித்தே, உண்மையிலும் உண்மையாக என்று சொல்லி பிரெஞ்சிலே சொல்லுவார்கள். ஆகவே அந்த வெரித்தே ஒன் வெரித்தே என்று சொல்லி சொன்னால் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று இயேசு கூறுகின்ற அந்த வார்த்தையானது, இந்த வார்த்தை உலகம் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை அழியாது என்று சொல்லி அதற்கு உத்தரவாதமாக கொடுக்கப்படுகின்ற வார்த்தை தான் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்பது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையிலே எவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வாழ்வென்றால் இன்பம் துன்பம் இருக்கும், பாதை என்றால் மேடு பள்ளம் இருக்கும், பாதையை பார்த்து எட்டு வைக்கணும், நம்பிக்கையை நெஞ்சில் நட்டு வைக்கணும் என்று சொல்லி ஒரு கவிஞன் பாடியிருந்தான். பவுலடியார் இறை வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்தார், பணிவாழ்வின் அடித்தளமே நம்பிக்கையும் சேவை மனப்பான்மையும் தான். பணிவிடை புரியவே வந்தேன் என்ற ஆண்டவரை பார்த்து இன்றைய நற்செய்தியாக நமக்கு தருகின்றது, வருகின்றது. ஓர் அலுவலகத்திலோ அல்லது வேறு துறையிலோ நாம் பதவி வகிப்பது பணி செய்வதற்காகவே அன்றி அதிகாரத்திற்காக அல்ல. பதவி என்பது சக ஊழியர்களை தனக்கு சமமாக இருப்பவர்களையும் மட்டம் தட்ட பார்க்கும். இதை நாம் கடந்த 2-3 நாட்களாக சோசியல் மீடியாவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஆனரவிலே நடந்து கொண்டிருக்கின்ற, ஆனரவு உப்பளத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகள், வேலை தெரியாதவர்களை பணிக்கமர்த்தி அந்த இடத்திலே பணி தெரியாமல் திக்குமுக்காடுகின்ற அந்த அதிகாரிகளும் பொது முகாமையாளர்களும் அந்த மக்களை வஞ்சித்து அரசாங்கத்தின் ஊடாக தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் உப்பு விளைச்சல் இல்லை, உப்பு அபிவிருத்தி இல்லை. உப்பை பற்றி நான் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டேன். காரணம் எனது மைந்தனர் உப்பளத்திலேயே, மன்னர் உப்பளத்திலேயே அவர் கடந்த 38 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்தவர். நான் அடிக்கடி மன்னருக்கு செல்லும் போது அந்த உப்பளம் முழுவதும் சென்று அந்த உப்பு எப்படி விளைகின்றது என்பதை எல்லாம் நான் பார்த்து வருவேன். உப்பை பற்றி எனக்கு கூடியான அறிவு இருக்கின்றது. ஆகவே இந்த இதுகள் தான், அதாவது இயேசு இங்கே சொல்லுகின்ற இந்த பதவி என்பது சக ஊழியர்களை தனக்கு சமமாக இருப்பவர்களையும் மட்டம் தட்டப்பார். இதனால் அங்கே நடைபெறுவது என்னவென்று சொல்லி சொன்னால், நடக்க வேண்டிய காரியம் நடைபெறாமல் தடைபட்டு போகின்றது. ஆனால் பதவியில் உள்ளவர்கள் தாங்கள் பதவி உயர்வுக்காகவும் அந்த பணியில் நிலைத்து நிற்பதற்கும் எத்தனையோ சுயநல சூழ்ச்சிகளை உருவாக்குகின்றன. இப்படி பதவி பணி என்று பார்க்கும் போது நாம் பதவிக்கு எப்படியெல்லாம் வேஷம் போடுகின்றோம் என்று தெரிகின்றது.
ஆனால் நாம் பணியை முழுமையாக எடுத்து செயல்படும் போது நம் நேர்மையையும் மக்களோடு மக்களாக வாழும் பிறந்த உள்ளமும் கிடைக்கின்றது. இதனால் நம் உள்ளமும் தெளிவு பெறுகின்றது. இதன் வழியாகவே இயேசுவும் அவருடைய பணியாளனாக நம்மை அழைக்கின்றார். நாமும் ஆண்டவருக்காக பணி செய்வோம். பதவிக்காக வாழ்வதை விடுத்து இயேசுவின் திருவடியில் அன்பு பணியாளர்களாக நாம் வாழுவோம். நற்செய்தியை எடுத்துச் சொல்லுவோம். நற்செய்தியின் ஊழியனாக பணியாளனாக மாறுவோம். ஆகவே அன்பான உறவுகளே, இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. அன்பு நேயர்களே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பும் சிறப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? மிக்க நன்றி. நான் நலமே உற்சாகமாகவே இருக்கிறேன். நீங்கள்? நானும் அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு சொரணங்களை விசாரித்து கொண்டு மற்றும் இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை இந்திய சபாவுக்கு சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடமோ குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் சர்வ வல்லருடைய நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு சகோதரி தண்டிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 513 சொல்லிக்கொண்டு வளமை கூட பல புதிய ஏற்பாட்டில புனித லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-10 முடியும். இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரான கணக்கா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பயனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்த்திலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்த்திலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி
அநீதியான உலகப் பொருள்களால் உங்களுக்குள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். தொடர்ச்சி சொல்லி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு இந்த பாடல் சாவண கருராய் அழைப்பிற பாடல். இந்த 7 பாடல் அளிப்பிருந்தால் இந்த 6வது பாடல் படிக்க போறோம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் படைத்தார், அருள் வழி கொடுத்தார், இறைபணி செய்ய இன்பமாய் வாழ. ஆண்டவர் படைத்தார், அருள் வழி கொடுத்தார், இறைபணி செய்ய இன்பமாய் வாழ. கரைகள் நீங்கி கண்ணியமாய் வாழ, கற்பாறை போன்ற உள்ளமும் கரையவே. கரைகள் நீங்கி கண்ணியமாய் வாழ, கற்பாறை போன்ற உள்ளமும் கரையவே. கற்பாறை போன்ற உள்ளமும் கரையவே. அவர் ஆசீர்வாதமே அநேக தீர்வு, ஆச்சரியம் நிறைந்த அமைதியான வாழ்வில். அவர் ஆசீர்வாதமே அநேக தீர்வு, ஆச்சரியம் நிறைந்த அமைதியான வாழ்வில். இறைவழி சென்று இனிதாகும் சொர்க்கம், மண்ணுயிர் தேவன் மாண்புற வைப்பார். இறைவழி சென்று இனிதாகும் சொர்க்கம், மண்ணுயிர் தேவன் மாண்புற வைப்பார். உனையே மாண்புற வைப்பார். அன்றும் இன்றும் என்றும் வாக்குமாறாத இயேசு என்றுமே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்றும் இன்றும் என்றும் வாக்குமாறாத தேவன் என்றுமே உங்களை ஆசீர்வதிப்பார். என்றுமே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே எல்லோரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அனைத்து தேவைகளையும் சந்திங்க. அதுக்காக நினைச்சோம் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, ஒரு பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுக்கு பரிசுத்தமுள்ள கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் எல்லோருடைய பாவங்களையும் கழுவி ஆசீர்வதிச்சதற்காக ஜெயசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துவோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. தகப்பனே, அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர் செல்லுவனவெல்லாம் உங்களை பாதுகாப்பின் கூடவே இருந்து எடுத்து மணிக்கு ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு உங்களது ஆய்வு மணி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பார்த்து வரமைக்காக கோடி நன்றி தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வணக்கம் சொல்லி அப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு இந்த வாழ்த்துக்களை கூறி அத்து ஜானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தோப்பாளன் வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், ஆமுக தோப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுக அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொள்ளும் நான் ஜெர்மனி ஜியாரடேசன். இன்றைய எனதாக்கம் 96வது இலக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை.
மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மீதியான மகிழ்ச்சி உண்டாகும். இறைவனுக்கு மகிமையும் மாட்சிமையும் கொடுக்கிற மனிதனுடைய பெரிய செயல் என்னவென்றால் அவன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ முயற்சிப்பதேயாகும். ஏனெனில் இறைவன் பாவி அல்ல, பாவத்தை வெறுக்கின்றார். பாவமே மனிதனை இறைவனிடமிருந்து பிரித்து வேதனையான வாழ்வுக்கு தள்ளிவிடுகின்றது. சவமாலே உணர்ந்து செவிக்கும் போது அவர்தான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றார், மனம் மாறுகின்றார். இந்த செயலானது இறைவனுக்கு மகிமையை அளிக்கின்றது. இதனால் தான் நாம் சுகமால செவிக்கும் போது ஒவ்வொரு காரணிக்கங்களிலும் முடிவிலும் திருத்துவதற்கு மகிமை உண்டாக என ஜெபிக்கின்றோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும், சகல ஆத்மாக்களையும் பல்லோ பாதையில் வழி நடத்தியலும், இரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேஷ உதவி செய்தருளும். இந்த சுகத்திலே சுகமால சுவிக்கும் இளையன் மரியனுடைய நிறைமகன் இயேசுவும் அங்கு பிரசன்னமாக இருக்கின்றார் என்ற உண்மையை இச்சவம் எமக்கு உணர்த்துகின்றது. எமது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இறைவனுக்கு மாத்திரமே இருக்கின்றது என்ற இன்னும் ஒரு உண்மைகள் எடுத்தியப்படுகின்றது. நாம் இயேசுவுடன் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டுகின்றோம். ஒவ்வொரு காரணிக்கணங்களையும் தியானிக்கின்ற அதே வேளை 10 தடவை நாம் பாவி என மரியனை முன்னில் ஏற்றுக்கொண்டாலும் உடனடியாக இறைவன் இயேசுடன் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டுகின்றோம். பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்ற உண்மையை பெற்று ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென விரும்புகின்றார்கள். நான் மாத்திரமல்ல, மற்றவர்களிடம் என்னை போல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உணர்வை ஜெபமாலை ஜெபிக்கும் போது கற்றுக்கொள்கின்றோம். அதனால் தான் சகல ஆத்மாக்களையும் பரலோக பாதையில் வழிநடத்தியலும் மது இரக்கம் அதிகமாக வேண்டுகளுக்கு விசேஷ உதவி செய்தலும் என ஜெபிக்கின்றோம். எனவே இந்த மாதம் என்ன மெரியாலும் வணக்கம் மாதங்களுடையால் என்ன மெரியாதை பிடித்தான் பகிர்ந்துள்ளேன். நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன். நன்றி ஜானடிசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. உற்சாகமாக வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருத்தமிழ் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனையில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1671 அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. சாத்தான் ஒருவனை பார்த்து சிரிக்கின்றான் என்றால் அவன் வெளிவேடக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் இருவரும் ஒரே குணத்தை கொண்டவர்கள். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்கின்றார் இயேசு. வாழ்க்கையில் பிரச்சினை சூழ்ந்துள்ள இடங்களை எல்லாம் ஓர் ஆய்வு எடுத்தால் பெரும்பாலும் அதன் அடிப்படை காரணம் நீயா நானா என்ற போராட்டம்தான். நான் யார் என்ற என் குறி என்ன, என் கடமை உரிமை என்ன என்ற தெளிவு இல்லாமல் ஏற்படும் குழப்பம். தலைவனிடத்தை தொண்டன் ஆசைப்படுவது அபகரிப்பது. மனைவி கணவனிடத்திலிருந்து நிர்வாகம் செய்ய முற்படுவது குடும்பத்தில் குழப்பம். ஒரு அதிகாரி ஆட்சியாளர் இடத்தில் அமர ஆசைப்பட்டால் விபரீதம்தான். வாங்கியவன் கொடுத்தவன் மீது பாய்வதும் இதே குழப்பம்தான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை விட பெரியவர் அல்ல என்கின்றார். இத்தகைய குழப்பங்களால் தான் இன்று காட்டிக் கொடுப்பதும் முதுகில் குத்துவதும் அதிகமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு செயலாகின்றது. என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்று தன்னை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாசை இயேசுவும் சுட்டி காட்டுகின்றார். தன் நிறைகுறை திறமை பலவீனம் இவற்றை முழுமையாக அறிந்து கடவுள் தந்தவற்றின் நிறைவடைந்து மகிழ்ந்து வாழும் வாழ்க்கைதான் நிம்மதியான வாழ்க்கை. தன்னிடம் இல்லாத ஒன்றுக்காக ஆசைப்பட்டு இருப்பதையும் இழக்கும் பரிதாப நிலைக்கு ஆளாக கூடாது. எனவே இருப்பதில் நிறைவடைந்து இனிதாய் நிறைவாய் மகிழ்வாய் வாழ்வோம். நாங்கள் வணக்க மாதத்தில் மரியன்னையின் சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்னையின் நினைவில் இன்று
எங்கள் சந்தோஷத்தின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் தினமும் மாதாவின் பிரார்த்தனையில் தவறாது செவிக்கின்றோம். இந்த சந்தோஷத்தின் காரணங்கள் என்ன? எலிசபெத் மரியா சந்திப்பு மரியாவின் உடனிருப்பையும் அதன் மகிழ்ச்சியையும் எடுத்துரைக்கின்றது. 70 வயது மூதாட்டியை சந்திக்க 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள யூதேய மலைநாட்டிற்கு நடந்து செல்கின்றார் மரியா. கருத்தாண்டிய இருவர், அதுவும் 70 வயதும் 18 வயதும் சந்திப்பது எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும், எத்தனை மகிழ்ச்சியை தந்திருக்கும். கற்பனைக்கும் எட்டாத ஓர் அதிசயம். ஆண்டவரின் தாய் மரியா தன்னிடம் வர கண்ட எலிசபெத் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கொண்டு மரியாவை வரவேற்ற காட்சி எப்படி இருந்திருக்கும். இந்த மகிழ்ச்சியின் காரணம் மரியாவின் அர்ப்பண அன்பு. இருவரும் ஒருவரையொருவர் வாழ்த்து கூறவும், எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியதும் ஆவியாரின் அருட்பொழிவு பெற்றதும் அங்கே நிறைவான மகிழ்வை தந்தது. பயம் நீங்கி சந்தோஷம் நிறைகின்றது என்றால் அதன் கனியே அன்னை மரியின் பாடலாக ஒலித்தது. அன்னையின் உடனிருப்பு, நிறைவு, ஆவியின் அருட்பொழிவு என எத்தனை எத்தனை நிகழ்வுகளை தந்தது. இதுவே நம் சந்தோஷத்தின் முதல் விவிலிய பதிவு. அன்னையின் உடனிருப்பு சோர்ந்து போன உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிக்க வல்லது. மனதில் மகிழ்ச்சி தரும், ஆனந்தம் பிறக்கும். நம் இல்லத்திலும் சந்தோஷங்கள் பெருகட்டும் என்று சொல்லிக்கொண்டு, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதானே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதானே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய். திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ. ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளிலே அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதானே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதானே வாழ்க. எங்கள் இல்லத்தில் அந்த அன்னை இருக்கும்போது
எப்படி நாங்கள் அன்னையின் அனைத்தில் நாங்கள் மகிழ்ந்து வாழ்வோமோ அதே மாதிரி தேவ அன்னையும் எங்களை அரவணைத்து தனது அன்பு ஆசிரியர்களுக்கு அருள்கின்றார். நாங்கள் அந்த அன்னையின் அன்பில் நின்று நிலைத்து வாழ்வோம் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் சிறந்து மேம்பட்டு ஓங்கி விழுங்க இறைவனை வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் செல்வராஜன் அவர்களே வாணியை வரவேற்றுக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் பெப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய வைத்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏசாயா 54 இன்றைய திருவசனம் 10. மலைகள் நிலை சாய்ந்தாலும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட அன்பு பேரன்பே நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமே. உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. ஆம் அன்பானவர்களே, கடவுள் நம் மீது வைத்த அன்பு ஒரு போதும் அழிவதில்லை. நாமும் அதே போல் மற்றவர்கள் மேல் வைக்கும் அன்பும் ஒரு போதும் அழியக்கூடாது. கடவுள் கூறியிருக்கின்றார், என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது, உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது. நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவோ அன்பா பழகினாலும் அடுத்த செகண்ட் நாங்கள் அந்த ஏதோ குற்றம் குறை இருப்பின் நாங்கள் அவர்கள் மேல் கொண்ட அன்பை நாங்கள் உதறி விடுகின்றோம். அவர்கள் நமக்கு செய்யும் காட்டும் அன்பையும் நாங்கள் உதறி விடுகின்றோம். ஆனால் இங்கு இயேசு அப்படி அல்ல. நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடியவர் இயேசு. அதே போல் அன்னை மரியாவும் நம்மேல் இரக்கம் காட்டுபவர், அன்பு கூறுபவர், நாம் கேட்பவற்றை எமக்கு பெற்று தருபவர். அன்னை மரியா ஒவ்வொருவர் மேலும் காட்டும் அன்பு விலை பெற முடியாதது, விலை இல்லை, அதற்கு விலையே இல்லை. நாம் என்னதான் எங்கள் கஷ்ட துன்பங்களை நாம் அன்னையிடம் கேட்டு மண்டாடிய போதும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு கணம் தடுமாறி விடுவோம். அவருடைய அன்பை நாங்கள் தடுமாற்றத்தோடு கண்ணோக்குவோம். ஆனால் அன்னை மரியா அப்படி அல்ல. நம் மேல் வைத்த அன்பு ஒரு போதும் அழியாது. அதே போல் இயேசுவும் நம்மேல் வைத்த அன்பு ஒரு போதும் அழிந்து போவதில்லை. எங்களுடைய வேண்டுதல்கள் காலம் தாமதித்தாலும் எங்களுடைய வேண்டுதல்களை பெற்று தருவார். நாம் செய்யும் பாவங்களை எப்பவுமே மன்னிக்கக்கூடிய ஒரே கடவுள் அவராத்தான் இருக்கின்றார். அன்னை மரியா நமக்கு தன்னுடைய மகன் மூலம் பெற்றுத்தரும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நாம் அன்னை மரியாவுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவின் மாதம், வணக்க மாதம். எங்களுக்கு விசேஷமான ஒரு காலம் இந்த காலம். ஆகவே நாம் அன்னை மரியாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு 17ஆம் தேதி வைகாசி மாதம் திருத்தந்தை திருச்சபைக்காக திருச்சபையின் தலைவராக தெரிந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை 14வது லியோ சனிக்கிழமை தனது பணியை ஆரம்பிக்கின்றார். அவருக்காகவும் நாங்கள் மன்றாடிக்கொண்டு அவரின் பணி சிறக்க அவர் மென்மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும், திருச்சபையின் தலைவராக அவர் எங்களுக்கு இருந்து எங்களை வழி நடத்தவும் வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த பாமுகன் தொலைக்காட்சிக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி. நன்றி அண்ணா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து திரேஸ் மரியதாஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மகிழ்வான வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்று இந்த சிந்தனைக்காக என்னை தயார்படுத்தி என்னை
இந்த பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட வைத்த என்னை சாயாவின் நாவை தொட்டது போல எனது நாவையும் தொட்ட ஆண்டவரே, இந்த நான் ஏறெடுக்கிற இந்த சிந்தனையையும் சபத்தையும் ஆசீர்வதிக்கும். அன்று இடையர்கள் வானதூதர்களும் இயேசுவின் பிறப்பை அறிவித்த போது ஆண்டவருடைய தூதர் அவர்கள் நின்ற போது ஆண்டவருடைய மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. உன்னதங்களிலே ஓசான்னா, கடவுளுக்கே மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று அனைவரும் போற்றினார்கள். மரியாவோ இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று மருத்துவரான, இதை எழுதிய மருத்துவரான லூகாஸ் நற்செய்தியாளர் சொல்றார். அதே போல இந்த சிறுவன் 12 வயசு இருக்கும்போது இயேசு கோயிலில் காணாமல் போகின்றார், பாஸ்கா விழாவுக்கு போய். ஆனால் 3 நாள் அவள் காணாமல் தவித்த போது அந்த மரியாள் சொன்னால், தந்தையும் நானும் உன்னை தேடினோம் அல்லவா என்று கூறிய போது அந்த 12 வயது சிறுவன் சொல்றான், என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? 12 வயசுல தாய் தகப்பனை விட்டுட்டு என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கதையோ கட்டுரையோ இல்லை, நேரம் நடந்தது. அப்போது அந்த தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்து இயேசு ஞானத்திலும் உடல் நலத்திலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக பொக்கிஷமாக போற்றி வச்சாள் மரியாள். அதை பொக்கிஷமா போற்றி சிந்திக்கிறாள் அந்த குழந்தை, இந்த 12 வயசு குழந்தை. அவருக்கு தெரியும் ஞானத்தோடு இருந்த என்ன. ஆனா இந்த 12 வயசு குழந்தை இப்படி பேசுதே, அந்த அறிஞர்கள் எல்லாம் பயப்படுறாங்களே, இந்த 12 வயசு இவன் சூசையின் மகன், இவன் இப்படி ஞானத்தோட போதிக்கிறான். ஆனா அந்த பொக்கிஷமா ஒரு திரவியமா அந்த அண்ணன் இதெல்லாத்தையும் மனதில் வைத்து சிந்திக்கிறாள் என்று இது எழுதிய மருத்துவரான லூகாஸ் நற்செய்தியாளர் அன்று எழுதி வைத்திருக்கின்றார். இந்த அன்னையின் நாட்களில் மரியன்ன தாய் அவ கும்பிடக்கூடாண்டு என்ற உலகம் சொல்ற நேரத்துல அந்த வயிற்றுல பிறந்த அந்த பொக்கிஷம், அதை நாங்கள் அவருடைய வாழ்வை நானும் அவர்கிட்ட பிள்ளை என்று சொல்ல இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன். நான் கிறிஸ்து அவள் என்று சொல்லும் போது என்று நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து காட்ட வார்த்தைகளில் இல்லை, வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து காட்டி இந்த இயேசுவின் பணியை எடுத்து சொல்ல யார் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்றார். அன்று பிலிப்பு போற எத்தியோப்பிய அரசியல் கந்தகி நிதியமைச்சரான கந்தகி நிதியமைச்சர் போன போது அவர் அந்த சாயாவின் ஏட்டுச்சுருடை எடுத்து கொடுத்து, இந்த அடுத்த தலைமுறைக்கு யார் இதை அறிவிக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு யார் அறிவிக்கிறது என்று வருத்தப்படுற, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அள்ளிக்கு கொடுக்குறோமா, எங்கட பரிசுத்தம் இல்லாத வாழ்வில் நாங்கள் கிறிஸ்துவை அழிச்சிட்டு போகிறோமா? சிந்திப்போம். நான் கிறிஸ்தவளா பிறந்தா நான் வாழ்ந்து காட்டவள் என்று சொல்லி நான் வாழ்ந்து காட்டுறேனா என்ற வாழ்க்கையில் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், வாழ்ந்து காட்ட வேணும் என்று சொல்லிக்கொண்டு, வெற்றி தரும் ஜெபமாலையே அன்னை கற்று தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை, ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம், வெற்றி தரும் ஜெபமாலை என்னை கற்று தந்த ஜெபமாலை. இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே சந்தோஷமா இவ்வளவோ கரைச்சல்கள் இடைச்சல்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் பேர் சொல்லி ஆண்டவர் இந்த நிமிஷம் வரை காத்த தெய்வக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே பொறுப்போட தனிய திருப்பலி நிறைவேற்றதோடு இருக்காமல் பரிசுத்தமான வாழ்ந்து எடுத்துக்காட்டான வாழ்ந்தைக்கு புனிதர்கள் இல்லை, ஆயர்கள் குருக்கள்ல புனிதர்கள் இல்லை. இன்றைக்கு கடைசியாக வந்த ஒரு மனிதர் தான் புனிதருக்கு சகாயம். நானும் நீங்களும் புனிதமான வாழ்வு வாழ கிறிஸ்தவத்தை அழிக்காமல் இருக்க ஆண்டவரை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பரிசுத்தமான வாழ்வு வாழ இந்த நாள் ஒப்படைத்து, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவரும் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் நலமாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜீவிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி திரேஸ் மத்தியதாஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு இந்த வாழ்த்துக்கள் கூறியபடி. வணக்கம் வாணி, உங்களிடம் நன்றி. ஒப்படை. வணக்கம். பொது சிந்தனை உங்கள் பக்கம்? நோ 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 பொது சிந்தனை. கேள்வி நித்யானந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுவதற்கு கேட்போமா? ம் வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் அக்கா. வாருங்கள். வணக்கம். என்னத்த பொதுக்கின்றன என்று எனக்கு ஒன்றும் வரையில்லை. நோ பொது சிந்தனை. நான் பொதுக்கின்றேன் ஒன்று வாணி. நேற்று உண்மையில் எனக்கு காலையில் தொடங்கிய இந்த தொலைபேசி மாறி 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 எஸ்எம்எஸும் இதுவும் புத்தகங்கள் இதுகளும் வந்து 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 இரவு படுத்திருக்கிறேன். போய் படுத்திருக்கல கூட டெலிஃபோன் என்னோட வேலை செய்யற அவ மறந்து போனாலும் 9:30 கால போல எடுத்து அவ ஒரு 10-15 நிமிஷம் கதைச்சு முடிய எங்களை அக்கான மகள் எடுத்தா கனடாவில் இருந்து. அவ ஒரு 3/4 மணி கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 19 கிட்டவா போயிட்டுது. அந்த அளவுக்கு முடியல. சொன்னான் வேலையை போகணுமா வைய இன்றைக்கு இடம்னு சொல்லி போட்டு அப்படி வச்சு அப்படி இந்த திடீரென சில நேரங்களில் ஒன்றும் செய்ய முடியாது, தவிர்க்க முடியாதுதான். ஆனால் அந்த அவசரத்துக்கு எடுக்கணுமென்று எடுத்தாலும் சும்மா ஒரே பஜிதா சொன்ன மாதிரி பலா பலா பலாண்டு அதையே கதைச்சு காய்ச்சி 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 எல்லாமே போடும். அது கதைக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க ஓகே ஏதாவது சாட்டு சொல்லி வைக்க வேண்டியது. பிறந்த நாள் என்றபடியாக நேற்று அதே இது பிறகு தெரியாது அக்கம் பக்கத்துல அதுகள் இதுகள் அதுவும் அது பரவாயில்ல. ஃபோன் ஃப்ரீ தானே. அப்ப அதுக்கு நீங்க பிஸியா காட்டிட்டா சரிதானே. என்ன செய்யறது என்ன செய்யற மன்னிப்போடு செல்வி, கனடாவில இருந்து ஃப்ரீயா இல்லையே? மற்ற வாட்ஸ்அப்புகள் எல்லாம் ஃப்ரீ தான். சரி சரி, ஆமா மன்னிக்கவும். இப்ப யாரு நேரம் அடிக்கிறதோ பிறகு எல்லாம் வாட்ஸ்அப் தானே. எல்லாரும் வாட்ஸ்அப் தான். அதுக்குள்ள ஒரே ஒருவர் மட்டும் இந்த பிராமணன் மட்டும் எல்லாரும் வாழ்த்து சொல்லி கொண்டு வந்து அவர் மட்டும் சொல்லியக்குள்ள வாழ்த்து. எங்கட செல்ல குட்டி சித்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் நல்ல வடிவா அடைஞ்சிருக்கிறேன். சொல்லத்தானே வேணும். இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிதே சுகத்துடன் உடல் நலத்துடன் வாழ வாழ்த்துகிறோம். இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பின்ன நான் அவருக்கு சொன்னேன், வளமையா நீ இப்படி சொல்ல மாட்டா, நீ என்ன இந்த முறை விசேஷமா சொல்ற எப்படி என்று. ஏதாவது ஒன்றுக்குதான் அதைத்தான் பகுதி பண்ணினேன். நீ விஷயத்தோடதான் நீ சொல்றேன். அவருக்கு 23ஆம் தேதி. பின்ன நீ விஷயத்தோட தான் சொல்ற அப்படி என்று சொன்னேன். இல்ல சித்தி நான் உங்களுக்கு ஸ்பெஷல் என்றபடியா எங்களை செல்ல குட்டி சித்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். செல்ல குட்டி சித்தி போறாள் வரமாதான். அதுக்கு வைக்கிற ஐஸ் தான் இது. சரி நன்றி. இப்ப பிறந்த நாளுகள் வாட்ஸ்அப்ல டெலிபோன்ல எல்லாம் வருது. நாங்கள் அந்த காலத்துல பிறந்த நாள் ஒன்றும் தெரியாது, போறதும் தெரியாது. பூசைக்கு போயிட்டு வந்து 25க்கு டோபி வாங்கி சாப்பிட அவ்வளவுதான். அதான் பிறந்த நாள். ஆனா இன்றைக்கு எந்த லெவல்ல போகுதுன்ற பிறந்த நாளுகளை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. பிறந்த நாள் மட்டும் இல்லையே, அது மற்றது எதுக்கு எல்லாம் கேக் வெட்ட கூடாது, அதுக்கெல்லாம் வெட்டி கொண்டு நிக்கிறேன். சம்பந்தமே இல்லை. ஆனால் வாணி உண்மையில நம்ப மாட்டீங்க, நான் ஒரு கேக்கு கூட இந்த ஸ்பெஷல் பர்த்டேக்கு என்று சொல்லியே ஒன்றும் வாங்கி கொண்டு வரவும் பலமையா நான் வாங்கிட்டு வந்து தான் எல்லாரும் பட்டி சாப்பிடுறது. நேற்று பொதுவாகவே நான் எனக்கு அதை பெருசா நான் நிறைய
எடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, விட்டுட்டேன். அது வாங்கி யார் சாப்பிட்டு முடிக்கிறாரு? அதை கடந்த அது அது சாப்பிட்டு முடிச்சாலும் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு டேப்லெட் போடுறது, பிறகு சும்மா தேவையில்லாமல் அறிய கூடாது போட்டு அதை சாப்பிட்டு முடிப்போம். கடந்த சனிக்கிழமை ஒரு ஒரு பிள்ளை, எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒன்றுக்கு கனகாலம் இல்லை, ஒரு 5 வருஷம் குழந்தைகள் இல்லை, குழந்தை உண்டாகிட்ட கேள்விப்பட்ட அந்த ஃபங்க்ஷனை நான் நினைச்சு இப்படி ஒரு கேள்விப்பட்டதுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனாண்டு யோசிச்சா, அப்படி ஒரு பிரமாண்ட ஃபங்க்ஷன் நடந்தது இங்கே. ஓ, அப்படியெல்லாம் வருகிறார்கள் இப்ப. அதுல அந்த கேள்விப்பட்டுட்டோம்ன்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் முந்தி என்னன்னா சுவாமில்லையா 4-5 மாதம் மட்டும் ஒரு சொல்ல மாட்டேன். சொன்னாலும் அத பெரியாக்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா பேசுவீங்க. நீங்க ஏன் சொன்ன, நீ வெயிட் பண்ணு. இப்ப அந்த அந்த 8 கிழமையே ஃபங்க்ஷனா கொண்டாது மண்டைக்கு ஒரு என்ன உலகம் என்னத்தை நோக்கி போகும். இல்ல அது மட்டும் இல்ல, பேர் வைக்கிறாண்ட இப்ப இவர்கள் பேர் வச்சிருப்பார்கள் தானே, தாங்கள் அம்மா பிள்ளையும் அம்மாவும் அப்பாவும். அந்த பேர் இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம், பேர் சூட்டு விழா இல்லை, அது வேறு. அது எங்களுடையவர்கள் இப்போ இல்லாதெல்லாம் செய்கிறார்கள். இது சும்மா தங்கட எங்களோட பிள்ளைக்கு இந்த பேர் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு அண்டை கொண்டு பிறகு ஒவ்வொரு மாதமும் கேக் வெட்டுறதான். பிள்ளை பிறந்த 10ஆம் தேதி பிறந்தாரண்டா ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி வெட்டுறதாம். ஒரு காலத்தில் உண்மை பெரியவர்கள் சொல்வார்கள் எப்படின்னா, உண்மையிலே இவர் அக்கா சொன்ன மாதிரி தான், இந்த உடுப்புகள் வாங்குறது கூட சொல்லக்கூடாது யாருக்கும். ஒரு நல்ல நாளை பார்த்து அதுவும் பிள்ளை பிறக்கிற தருவாயெல்லாம் போகிறது. இப்போ அதையே ஒரு யூடியூப்பில் போட்டு இந்த கடை அது கடைக்கு விளம்பரம், இந்த கலரில் இந்த மரம்புவமா வாங்கிட்டு வந்து வாணி நாங்க பேசாமல் வைக்கிறது அந்த பிள்ளை அந்த இதுக்கு தான் அதை நாங்கள் போடுறோம். இப்போ எல்லாமே இந்த ஃபோன் ஃப்ரீயாக வந்த யூடியூப் சாமான் வந்ததோ, ஃபேஸ்புக் வந்ததோ, ட்விட்டர் வந்ததோ, எல்லாமே எதை எதை காட்டுறேன்னு தெரியாமல் போச்சு. மற்றது இப்போ நான் வேலையால் வரும்பொழுது பக்கத்து நாட்டவர் இந்தியாவை சேர்ந்த ஒருவர், அவர் இந்தி மொழிதான் பேசுவார். அவர் இப்போ 2 வருடங்களுக்கு முன்னர் எனக்கு தெரியும், நான் வேலை செய்த இடத்தில் தான் வேலை செய்கிறார். இப்போ நான் வேறு இடத்தில் வேலை செய்கிற வழியால் நான் வரும்பொழுது அநேகமாக அவரை காணுவேன். அப்போ கையை காட்டி போட்டு வருவேன். கதைக்கிற சந்தர்ப்பம் எனக்கு அவன் இன்றைக்கு கொஞ்சம் ஏழியா அவர் பஸ் வந்துட்டுதாக்கும் வந்தார். பின்ன நிப்பாட்டி கதைச்சார். கனகாலத்துக்கு பிறகு நான் கதைக்க சந்தர்ப்பம் கிடைக்கலன்னுட்டு கதைச்சபோது, அவர் இப்ப திருமணம் முடிக்குவானி 3-4 வருடமா போயிட்டுது. ஆனால் 1 வருடத்துக்கு பின்னர் தான் இங்கு வேலை செய்யும்போதுதான் கணவர் வந்திருந்தார். அவர் துபாயில வேலை செய்தவர், இன்ஜினியர் ஒருவர். அவர் இங்கு வந்து இங்க வேலை செய்யறாரு. இப்ப அவர் எதிர்பார்த்தது அவருக்கு அப்ப 34 வயசு, இப்ப 37 வயசு வாணி. வந்த உடனே அவரு அது லேட்டா போயிட்டாங்க. எங்கள் நாட்டிலும் எங்கடையவர்கள் இந்தியர்கள் கொஞ்சம் திருமணம் முடிச்சா உடனே பிள்ளை வேணுமென்று நிற்பார்கள். அப்ப பிள்ளை கதியில பிள்ளை வரணும் என்று சொல்லி கதைச்சிருந்தார். அப்புறம் இப்ப பிள்ளைய அப்ப நான் கேட்டேன், பேபி இருக்குதான்னு கேட்டேன். இல்லை என்று சொல்லி போட்டு தான் இப்படி பிகாண்டல்ண்டா சிகிச்சை செய்யறது அவருக்கு ஒரு பிரச்சனையா இருக்குதான். அந்த கருமுட்டை அதுகள் அவருக்கு கொஞ்சம் போற அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்ப 1 வருஷமா செய்து வர்றாராம். ஆனாலும் அது சரி வருது இல்லை. ஆனால் அதுக்கு என்ன செய்யுதுன்னா, இப்ப நான் நீங்கள் டாக்டர்கிட்ட கதைச்சா அவர்கள் என்ன பிரச்சனை என்னன்னு வேறு எதுவும் செய்வார்கள் தானே. அதுவும் அவன் நாட்டுக்கு போயிட்டு வாரவர் 1 வருஷம் அங்க சிகிச்சை செய்தால் அங்கதான் நிக்க வேணும். இப்ப அவர் கட்டாயமா இங்க வேலைக்கு வர வேணும். அப்ப அந்த ஒரு பிரச்சனையால அதோட குடும்பத்துக்குள்ளேயும் தெரியாது, பிள்ளை இல்லையன்றோன்னா கொஞ்சம் கவலை போல நடக்குது. அவர்கள் கொஞ்சம் மாமியாராக்கள் கொஞ்சம் நெருக்கினம் போல நடக்குன்ட்டு சொல்லி மனவர்த்தப்பட்டு கொண்டு வந்தார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குன்னு நான் சொன்னேன். இல்ல, இந்த வயசு தனக்கு வயசு போயிட்டுதான், அதால இனி புள்ளிகள் பிறக்குதோட நான் பின்ன சொன்னேன், உனக்கு 37 வயசு தானே, 37 வயசு பெரிய வயசு இல்லை தானே, கொஞ்சம் வெயிட் பண்ண, நீங்களே நம்ம ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி போட்டு பாருங்க என்ன பிடிக்கிறது.
அதாவது இந்த சரியான மன வருத்தமா போயிட்டு கண்ட உடனே பலமையா கண்டால் நல்ல நல்ல புள்ளி உண்டு. கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு எனக்கு அது ஒரு மனவர்த்தமாக வரும் பொழுது நாங்கள் என்ன செய்யவில்லை, இதுக்கு ஒண்ணும் செய்ய நீ கடவுள்தான், நீ கடவுளைத்தான் நாங்கள் பிரார்த்திக்க வேணும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது, ஒன்னும் யோசிக்காத. அநேகமா கண்டா அது அவளுக்கு அதை கண்ட உடனே ஒரு கவலை மாதிரியோ தெரியல. என்ன சொன்ன எனக்கு கதைக்கிற சந்தர்ப்பம் சொல்லணும் போல செய்ய சொல்லுங்க, அது சரி வரும். அது எல்லோரும் அதுதான் நானும் சொன்னேன். இந்த வயசுக்கு இது பெரிய இது இல்ல, 37 வயசு தானே, பிரச்சனை இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி பாரு, பார்த்துட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் சில இல்லாத ஓகேயா இருந்தா அப்புறம் சுவந்தானே என்று சொல்லி போட்டு வந்தேன். அப்படி இதுகளையும் கதைச்சு இப்படி எல்லாம் இருந்தா என்ன செய்யறது, கிடைக்கிறதுதான் கிடைக்கும். நன்றி. என்ன பொது சிந்தனையும் இணைந்திருந்தது. நன்றி தமிழக்கா. நன்றி வணக்கம் மாணி. சிறிய மன்னிப்போடு இப்போது தங்கை செல்வி நித்யா